அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் நின்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, இறை மக்களே வருக. பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புண்ணிய பலியும் இதுவே. தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். அன்பின் சமூகம் அமைப்போம் அமைப்போம், அருளில் நிறைந்து இணைவோம் இணைவோம், அவரின் குரலை கேட்போம், இறை அழைப்பை ஏற்று வருவோம். நிறை வளங்கள் வழங்கும் பலி, வலிமை பெருகும் பலி, மனிதம் மகிழும் பலி, எழுவோம் தொழுவோம். வளங்குள் வழங்கும் பலி, வலிமை பெருகும் பலி, மனிதம் மகிழும் பலி, எழுவோம் தொழுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். முன்னுரை. இன்றைய நவநாள் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கிற புனித அன்னாள் அருட்சகோதரிகள் ரெக்ஸ் நகர், மாணிக்க வாசக நகர், பழைய கோவில், பாத்திமா நகர், புதூர் மக்களாகிய நாங்கள் உங்கள் அனைவரையும் இத்தியாக திருப்பலிக்கு அன்போடும் பாசத்தோடும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு நற்கருணையாக வாழ்பவர் என்பது நம் ஆண்டவர் இயேசு இந்த உலகின் மக்களுக்கு இது என் உடல், இது என் இரத்தம் என்று சொல்லி தன்னையே நமக்காக உணவாக தந்தவர். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி நற்கருணையை ஏற்படுத்தினார். நமது வாழ்வின் மையமும் ஊற்றுமாக இருப்பது திருப்பலியாகும்.
திருப்பலியின் மையமும் உச்சமுமாக விளங்குவது நற்கருணை. எனவே நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருப்பலியில் பங்கு பெற்று நற்கருணையை உண்டு உயர்வடைவோம். இயேசு நற்கருணையில் உயிரோடு வாழுகிறார். நம்மையும் அவர் போல வாழச் சொல்கிறார். பிறரை அன்பு செய்யவும், மன்னிக்கவும், இரக்கம் காட்டவும், ஏற்றுக்கொள்ளவும், பகிர்ந்து வாழவும் வேண்டும் என்கிறார். ஒரே நற்கருணையை எல்லாரும் ஒன்றாக கூடி பெற்றுக்கொள்வதால் ஒற்றுமை வளர்கிறது. எனவே நற்கருணை ஆண்டவரை போல நாமும் அன்பு, இரக்கம், மன்னித்தல் போன்ற பண்புகளில் வளர்ந்து ஒற்றுமையாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நவநாள் திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்ற வந்திருப்பவர் அருள் பணியாளர் அம்புரோஸ். தற்பொழுது கமுதியில் உள்ள பங்குத்தலத்திலே பங்குத்தந்தையாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய தந்தை அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை வருக வருக என வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நவநாள் தலைப்பு நற்கருணையாக வாழ்பவர். இறை பிரசன்னம், இறை வார்த்தையையும் தாண்டி இந்த நற்கருணை வடிவிலே என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இது திரு அவையால் நம்பிக்கையான விசுவாச அறிக்கை. ஆனால் இந்த நற்கருணையாக வாழ்பவர் என்று சொல்கின்ற பொழுது அந்த நற்கருணையை பெற்ற நாம் இயேசுவின் பிரசன்னத்தில் வாழுகின்ற பொழுதுதான் அதனுடைய செயல்பாடு முழுமை பெறுகின்றது. நற்கருணையில் இயேசு வாழ்கின்றார். ஆனால் அதை வாழ்வாக்குவது கிறிஸ்தவர்களாகிய நாம் அவருடைய பிரசன்னத்தை பிரதிபலிக்கின்ற பொழுதுதான் அது உண்மையான முழு நிறைவை அடைகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை மகத்துவமானது. புரிந்து கொள்ளாதது வரை, அனுபவிக்காதது வரை இது வெறும் சடங்காக அமைந்துவிடும். அனுபவித்தால் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், விசுவாசத்தில் மாற்றம், நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும். கண்களை மூடுவோம். வருடத்தில் எத்தனையோ திருப்பலி, எத்தனையோ நாம் நற்கருணையை வாங்கி இருப்போம், உண்டிருப்போம், உணராமல் இருந்திருப்போம். நற்கருணை ஆண்டவரே, உமது பிரசன்னம் என்னில் வெளிப்படுகின்ற பொழுது உம்முடைய வாழ்வை நான் சுமந்து செல்கின்றேன். அப்படிப்பட்ட நல் வாழ்வு வாழ்வதற்கு எனக்கு வரம் தாரும் என்று சொல்லி மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியானது புனித அன்னாள் அருள் சகோதரிகள், குறிப்பாக நமது பங்கிலே பல்வேறு பங்கு பணியையும் கல்வி பணியையும் ஆற்றக்கூடிய இந்த அருள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க, அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தர, அவர்களை இந்த துறவற வாழ்வுக்கு அர்ப்பணித்த அவருடைய பெற்றோர்கள், உறவுகள் அனைத்தையும் இறைவன்
நிறைவாக ஆசீர்வதிக்க மற்றும் இளையான்குடியில் வசிக்கும் ரெக்ஸ் நகர், மாணிக்கவாசக நகர், பாத்திமா நகர், பழைய கோவில், சாலை, புதூர் இந்த நகரத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களிலும் இறை பிரசன்னம் நிறைவாக இருக்க, தொழில் வளர்ச்சி அடைய, இந்த பகுதியிலே இவர்கள் நற்கருணையின் சாட்சிகளாக விளங்கவும், இவர்களுடைய குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், மேலும் முதியவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டி இவர்களுக்காகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவருடைய குடும்பங்களையும் நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமென ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி மௌனமாக மன்றாடுவோம். வாழும் கடவுளுக்கு சாட்சியம் பகர மறுத்தமைக்காகவும், இறை பிரசன்னத்தை உணராமல் வெறும் மனிதனாக வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே, வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று ஜெனித்தவர் நீர், தந்தையினின்று ஜெனித்தவர் நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாற்றை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூய
ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாய் இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 வரை. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் ஆன புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும்போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவரேனும் தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. உன்னால் இதயம் புதியதானது, உறவால் வாழ்வு இனிமையானது. உன்னால் இதயம் புதியதானது, உறவால் வாழ்வு இனிமையானது. எல்லாம் இங்கு நீயே என்று உள்ளம் பாடுது. தெய்வம் உன் அன்பில் பேராவல் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. நீதானே என் சொந்தம், நீங்காது நம் பந்தம். உன்னோடு என் வாழ்வு அழகானது. வரமாகும் உன் அன்பு, வாழ்வாகும் உன் வாக்கு, உன்னாலே என் வாழ்வு உயர்வானது. உன் அன்பில் நனைந்தேன், உன்னோடு கலந்தேன், உன் மாண்பை பகிர்ந்தேன், உனதாகிறேன். உன் அன்பில் நனைந்தேன், உன்னோடு கலந்தேன், உன் மாண்பை பகிர்ந்தேன், உனதாகிறேன். இன்னகம் வாழ்வ
அறம் சூழும் உன் வாழ்வு அருள் சேர்க்கும் உன் வாக்கு இறைவா உன் பேரன்பு நிலையானது. அழகான உன் எண்ணம் மறையாது எனில் என்றும் நிறைவான என் வாழ்வு மகிழ்வானது. உன் நன்மை உணர்ந்தேன் உன் பாதை நடந்தேன் உன் பண்பின் ஈர்ப்பில் உன் வசமாகிறேன். உன் நன்மை உணர்ந்தேன் உன் பாதை நடந்தேன் உன் பண்பின் ஈர்ப்பில் உன் வசமாகிறேன். இன்னகம் வாழ்பவா இனி ஆழ்பவா இறைவா என் நிறைவானவா. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. உன்னால் இது புதியதானது உறவால் வாழ்வு இனிமையானது. உன்னால் இதய புதியதானது உறவாள் வாழ்வு இனிமையானது. எல்லாம் இங்கு நீயே என்று உள்ளம் பாடுது. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகனுடைய சதையை உண்டு இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வசனங்கள் 51 58 வரை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவரேனும் உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்று வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிறைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது முன்னோர் உண்ட உணவு போன்றது அன்று.
அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனுடைய பாதத்திலே நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளாக சமர்ப்பிப்போம். உம் பணிக்கென்று அழைத்த எம் திருச்சபை தலைவர்களை உமது கரத்தில் தருகிறோம். அவர்கள் அனைவரும் தூய ஆவியின் தூண்டுதலால் வழிநடத்தப்படவும் மக்களை இறை உண்மையை நோக்கி வழிநடத்தவும் வேண்டிய அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நற்கருணையாகிய உம்மை கொண்டாடி மகிழும் நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழவும் மன்னிக்கவும் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்கடலே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள சிறுவர்கள் இளைஞர்களை ஆசீர்வதியும். அவர்கள் நன்கு படித்து வாழ்வில் முன்னேறவும் இறைப்பற்று, இறை அச்சம், இறை நம்பிக்கையில் வளரவும் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்தவர்களாக வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, எம் பங்கிலுள்ள எல்லா நோயாளர்களையும் முதியவர்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் உமக்கு உகந்தவர்களாகவும் நன்றி சொல்பவர்களாகவும் உடல் நலம் பெற்றவர்களாகவும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பும் இரக்கமும் உள்ள தந்தையே இறைவா, எல்லா இடங்களிலும் தேவ அழைத்தல் பெருக வேண்டுமென்று ஜெபிக்கின்றோம். இளைஞர்கள் தங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணித்து உம் பணியை செய்ய முன்வர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். போர் நடக்கின்ற பகுதியிலே உண்மையான அமைதி ஒற்றுமை நிலவ மீண்டும் பதற்றமான சூழ்நிலை தவிர்க்கப்பட்டு அனைவரும் வாழ்வதற்கான அருளை வேண்டுவோம். தேர்வு எழுதியிருக்கின்ற மாணவியர்கள் அனைவரும் சிறப்பாக தேர்விலே வெற்றி பெற்று அவருடைய எதிர்காலம் சிறக்க இறையருள் வேண்டுவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் இணைந்து உமக்கு நன்றி கூறி எங்களுடைய தேவைகளை உம் பாதம் சமர்ப்பித்திருக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களிலே ஆயிரக்கணக்கான எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இருப்பதையெல்லாம் நீர் அறிவீர். இவற்றையெல்லாம் நீர் மட்டுமே நிறைவேற்றி தர முடியும் என்ற நம்பிக்கையிலே உம்முடைய இரக்கத்தை வேண்டுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நற்கருணை ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து எங்களை வழிநடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அமர்ந்து இறைவனுக்கு நம்மை காணிக்கையாகும். வாழ்க்கை இது, உன் கருணை மூச்சு இது, என்னில் வாழும் என் இறைவா, எதை உனக்கு நான் தருவேன். நீ தந்த வாழ்க்கை இது, உன் கருணை மூச்சு இது, என்னில் வாழும் என் இறைவா, இதை உனக்கு நான் தருவேன். ஏற்றுக்கொள்ளும் என் தேவா, என்னையே நான் தருகின்றேன். ஏற்றுக்கொண்ட என் வாழை என்றும் உமதாய் மாற்றிடுமே, என்றும் உமதாய் மாற்றிடுமே. நீ தந்த வாழ்க்கை இது, உன்
சோர்ந்து போன மனதினையே ஏந்தி பீடம் வந்தேன், அதை மாற்ற வேண்டி கேட்டேன். என்னை அழைக்கும் சுமைகளையே தாங்கி பீடம் வந்தேன், அதை ஏற்க வேண்டி கேட்டேன். எம்மிடம் நீர் என்ன வேண்டும் என்று கேட்கிறீர், எதனை கொடுக்க நானும் ஏங்கி தவிக்கிறேன். என்னிடம் உள்ளதோ எந்த வாழ்வு ஒன்றேதான், ஏற்றுக்கொள்ளும் என் தேவா, என்னையே நான் தருகின்றேன். ஏற்றுக்கொண்ட என் வாழ்வை என்றும் உமதாய் மாற்றிடுமே, இன்று உமதாய் மாற்றிடுமே. நீ தந்த வாழ்க்கை இது, உன் கருணை மூச்சு இது, என்னில் வாழும் என் இறைவா, இதை உனக்கு நான் தருவேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியில் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து ஒரே குரலாய் இசைப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
கண்களை மூடி கரங்களை குவித்து நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பங்கிலே இறைப்பணி ஆற்றுகின்ற நம்முடைய பங்கு அருள் பணியாளர்களை, திருப்பலி நமக்காக ஜெபிக்கின்ற அருள் பணியாளர்களை, இந்த பகுதியிலே கல்வி பணி ஆற்றுகின்ற நம்முடைய அருள் சகோதரிகளை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சாதாரண அப்பம், ரசம் இயேசுனுடைய உடலாக இரத்தமாக தூய ஆவியானவர் மாற்றுகிறார் என்றால், உங்களையும் என்னையும் அதே தூய ஆவியானவர் இந்த நேரத்திலே தொட வருகின்றார். நம்மையும் அவர் மாற்ற வேண்டி இந்த பலிபீடத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இவ்வுலகில் இறையாட்சி வளர வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப ஊரெங்கிலும் நாடெங்கிலும் போர் நடக்கின்ற பகுதியிலும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் திரு அவையிலும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற நம் ஆண்டவர். என் சதை உண்மையான உணவு, என் இரத்தம் உண்மையான பானம் என்று சொல்லி நமக்கு ஆன்ம உணவாக நம்மோடு உயிராக வருகின்ற தெய்வம். இவருடைய அன்பு விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நீங்காத மறையே நீ இணையாளவாராய் கலையாத கனவாக எனில் உரையவாராய் நீங்காத மறையே நீ இணையாளவாராய் கலையாத கனவாக எனில் உரையவாராய் வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே வா தேவா நீர் என்னில் வாழவா வாழவா எம் மண்ணை ஆளவா வா தேவா நீர் என்னில் வாழவா வாழவா எம் மண்ணை ஆழவா நீங்காத மறையே நீ இணையாழவாராய் கலையாத கனவாக எனில் உரையவாராய் உந்தன் வேதம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா கண்கள் தேடும் என் சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா உந்தன் வீரம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா கண்கள் தேடும் என் சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே மறுத்தாளும் வெறுத்தாளும் விலகாத தெய்வமே வா தேவா நீ என்னில் வாழவா வாழவா எம் மண்ணை ஆளவா வா தேவா நீர் என்னில் வாழவா வாழவா எம் மண்ணை ஆழவா நீங்காத மறையே நீ இணையாழவாராய் கலையாத கனவாக எனில் உரையவாராய் பந்தம் மாறும் பாசம் தீரும் மாறாது உன் நேசமே விழிகள் தேடும் என் வழிகள் யாவும் என் தேடல் நீதானையா பந்தம் மாறும் பாசம் தீரும் மாறாது உன் நேசமே விழிகள் தேடும் என் வழிகள் யாவும் என் தேடல் நீதானையா உறவின்றி உனைத்தானே உலகில் நான் பார்க்கிறேன் தமிழோடு தவழ்ந்தாலும் தாயென்பை பார்க்கிறேன் உறவின்றி உனைத்தானே உலகில் நான் பார்க்கிறேன் தமிழோடு தவழ்ந்தாடும் தாயின்றை பார்க்கிறேன் வா தேவா நீ என்னில் வாழவா வானவா என் மண்ணை ஆளவா வா தேவா நீர் என்னில் வாழவா வாழவா எம் மண்ணை ஆழவா நீங்காத மறையே நீ இணையாளவாராய் கலையாத கனவாக எனில் உரையவாராய் நீங்காத மறையே
என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரில் என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆதிகால திரு அவையிலிருந்து ஒரே ஒரு பவனிதான் மேற்கொள்ளப்பட்டது. அது நற்கருணை பவனி மட்டுமே. இந்த நற்கருணையை தெருக்களில் எடுத்து வருவதனுடைய மூல ஆதாரம் இறை பிரசன்னம் நம்மோடு நடக்கின்றார். நமது குடும்பங்களிலும் நமது சமூகத்தில் உள்ள தீமைகளை அகற்றுகின்றார். நோயாளிகளை குணமாக்குகின்றார். நோய் நொடிகள் எதுவும் நமது குடும்பத்தை அண்டாமல் பாதுகாக்கின்றார். அவரோடு நாமும் பயணிக்கின்றோம் என்ற சிந்தனையில்தான் ஆதி காலத்திலிருந்தே நற்கருணை பவனியை மட்டும் திரு அவை ஏற்படுத்தியது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் நற்கருணை பவனியை எடுத்துச் செல்கின்ற பொழுது தயவு செய்து யாரும் யாரிடமும் பேச வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஏனென்றால் நற்கருணையில் இறைவன் பிரசன்னமாக இருக்கின்றார். ஆகவே இந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக பக்தியோடு பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். இந்த பவனியின் முதலாவதாக திருச்சிலுவையை ஏந்தி விளக்குகள் பிடித்த சிறுவர்கள், அவர்களை தொடர்ந்து சிறுவர் சிறுமியர், அவர்களை தொடர்ந்து பெண்கள், அவர்களை தொடர்ந்து ஆண்கள் பாலியின் முன்பாக, நற்கருணையின் முன்பாக வெண்ணாடை தரித்த மாணவ மாணவிகள் பவனியாக வருவார்கள். ஆகவே இதனுடைய அடிப்படையில் நாம் இந்த நற்கருணை பவனியை பக்தியோடு இறைவன் என்னோடு பயணிக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு ஆழ்ந்த விசுவாசத்தோடு பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம்.
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உன்னாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. பவனிக்கு தயார் செய்வோம். முதலில் திருச்சிலுவை பிடித்த சிறுவர்கள், அவர்களை தொடர்ந்து மாணவ மாணவிகள், அவர்களை தொடர்ந்து பெண்கள். பாளியை எடுத்து அன்புக்குரியவர்களே, தயவு செய்து பாளியை பலிபீடத்தின் முன்பாக கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அன்புக்குரியவர்களே, அனைவரும் அப்படியே அமர்வோம். இறை பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றார். ஆகவே தயவு செய்து யாரும் பேசாமல் பக்தியோடு இறைவனுடைய நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். என் ஆண்டவரே, என் தேவனே, உம்மை விசுவசித்தேன்.
நீரப்ப வடிவில் உயிருடலாய் நற்கருணையான மறை பொருளே, என் ஆண்டவரே, என் தேவனே, உம்மை விசுவசித்தே. நீரச வடிவில் உயிருடலாய் திரு ரத்தமான மறை பொருளே, என் ஆண்டவரே, என் தேவனே, உம்மை விசுவசித்தே. நீரப்ப வடிவில் நீரச வடிவில். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை ஆண்டவரை பவனியாக இந்த நேரம் வரை எடுத்து வந்து அவருடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அன்பார்ந்தவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் அனைவரும் இந்த நற்கருணையிலே இருக்கின்ற உயிருள்ள ஆண்டவரை ஒரு மறைபொருளாக கொண்டாடுகிறோம். இயேசுவோடு உயிரோடு வாழ்ந்த சீடர்கள் அனைவரும் அந்த உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தார்கள். உயிர்த்த ஆண்டவரை நேரடியாக பார்த்தார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உயிர்த்த ஆண்டவரை நீங்களோ நானோ நேரடியாக பார்க்கவில்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த இறை வார்த்தை தோமாவுக்கு மட்டுமல்ல, அவரை நம்பியிருக்கின்ற நாம் அனைவருக்குமே ஆற்றல் தருகின்றது, சக்தி தருகிறது. எனவேதான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், காணாமலே இந்த உயிருள்ள ஆண்டவரை நற்கருணையில் மறைபொருளாக நாம் நம்ப வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். இந்த உயிர்த்த ஆண்டவருடைய இந்த பாஸ்கா காலத்திலே நாம் பல்வேறு உயிர்த்த ஆண்டவருடைய நற்செய்தி பகுதிகளை தியானித்து கொண்டே வருகிறோம். அதிலே எம்மாவூஸ் சீடர்கள் மட்டும் எருசலேமிலிருந்து ஏறக்குறைய 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தங்களுடைய சொந்த ஊரான எம்மாவுக்கு பயணம் செய்கின்றார்கள். இங்கே இருக்கின்றவர்களிலே 80 வயதை தாண்டியவர்கள் இருக்கலாம், 70 வயதை தாண்டியவர்கள் இருக்கலாம், 50 வயதை தாண்டியவர்கள் இருக்கலாம், 40 வயதை தாண்டியவர்கள் இருக்கலாம். இப்படி இத்தனை ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கை பயணம் இப்படி சென்று கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கை பயணத்திலே என் ஆண்டவர் இயேசு என்னோடு வந்து கொண்டே இருக்கிறார். அந்த எம்மாவூஸ் பயணத்திலே சீடர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை நினைத்து பயணம் மேற்கொண்டிருக்கின்ற நிலையிலே அவர்களோடு இயேசு நடந்து செல்கிறார். நம் வீதிகள் வழியாக, நம் உள்ளங்கள் வழியாக, நம் உணர்வுகள் வழியாக, நினைவுகள் வழியாக இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே வந்திருக்கிறார். தந்தை அவர்கள் தொடக்கத்திலே சொன்னார்கள், இந்த பவனியிலே யாரும் மற்றவர்களோடு பேசாமல், அமைதியாக, பராக்கிற்கு இடம் கொடுக்காமல் இந்த நற்கருணை ஆண்டவரோடு மட்டும்தான் உரையாடி கொண்டே வர வேண்டும். அந்த எம்மாவூஸ் சீடர்கள் செய்த ஒரே ஒரு செயல் அதுதான். இயேசுவோடு அவர்கள் உரையாடி கொண்டே வந்தார்கள். ஆனால் அவர்களால் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. எப்பொழுது அடையாளம் கண்டு கொண்டார்கள்?
எப்பொழுது அடையாளம் கண்டு கொண்டார்? அப்பத்தை பிற்கின்ற பொழுது மட்டும்தான் இந்த உயிர்த்த ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். அவருடைய கண்கள் முகமாட்டத்தால் அங்கே மூடப்பட்டிருந்தன. தங்களுடைய வாழ்க்கை நினைத்தும் உயிரோடு இருந்த ஆண்டவரை இவர்கள் கொலை செய்து விட்டார்கள். எனவே அவர் மீண்டும் வருவாரா? வல்லவராக நல்லவராக இருந்த, சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக இருந்த இந்த உயிர்த்த ஆண்டவர் வருவாரா என்ற ஒரு நிலையிலே இருந்தார்கள். அவர்களோடு பேசிக்கொண்டு வினவிக்கொண்டு வந்த பொழுது, தங்களுடைய ஊரை நெருங்கிய பொழுது ஆண்டவர் இயேசு அதற்கு அப்பால் செல்லுகிறவர் போல தன்னை காட்டிக்கொண்டார். அப்பொழுது அந்த எம்மாவு சீடர்கள், எங்கள் ஊருக்கு வந்து எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களிலே எங்களுடைய உள்ளங்களிலே வந்து தங்கும் ஆண்டவரே என்று இவரை பார்த்து நாம் கேட்போம். அப்படி தங்கிய பொழுதுதான் அவர் அப்பத்தை பிட்ட பொழுது அவருடைய கண்கள் திறந்தன. இயேசுவை கண்டுகொண்டார்கள். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இந்த உயிர்த்த ஆண்டவரை நீங்களும் நானும் இந்த அப்பத்தின் வடிவிலே கண்டுகொள்ள, மறைபொருளாக இருக்கின்ற இவரை கண்டுகொள்ள நம்முடைய கண்கள் திறக்கப்பட ஆண்டவர் அழைக்கிறார். இப்படிப்பட்ட உயிருள்ள ஆண்டவர் இந்த நற்கருணையிலேயே உண்மையாக இருந்து கொண்டு உங்களையும் என்னையும் எதற்காக அழைக்கிறார்? அவர் தருகின்ற அந்த வாழ்க்கைக்கான வழிமுறை என்ன? இந்த நற்கருணை ஆண்டவர் நற்கருணை சமூகமாக, அன்பு சமூகமாக, கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு அவர் கொடுக்கின்ற சவால் என்ன, அழைப்பு என்ன என்பதை ஒரு 3-4 நிலைகளிலே உங்களோடு சேர்ந்து சிந்திக்க, ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். திருப்பலியில அருள் பணியாளர்கள் ஒவ்வொருவரும் இந்த அப்பத்தை எடுத்து ஒப்பு கொடுக்கிற பொழுது, நிலத்தின் விளைவும் உழைப்பின் பயனுமாய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். நிலத்தின் விளைவும் உழைப்பின் பயனுமான இந்த அப்பமும் ரசமும் மண்ணிலிருந்து வந்தவை, மண்ணினுடைய விளைச்சல்கள். இதுதான் நற்கருணையினுடைய அடையாளமாக நாம் இந்த திருப்பலியிலே ஒவ்வொரு முறையும் ஒப்பு கொடுக்கிறோம். நிலத்தினுடைய விளைச்சல், அந்த நிலத்தினுடைய விளைச்சலின் அடையாளமாகத்தான் அந்த திருப்பலியினுடைய காணிக்கை நேரத்திலே நீங்கள் அனைவரும் உழைப்பின் பயனாக பெற்றுக்கொண்ட பொருளையோ அல்லது ஏழை எளியவர்களுக்கான அந்த காணிக்கையோ நீங்கள் கொடுக்கிறீர்கள். எனவே முதல் நிலையிலே இந்த நற்கருணையுடைய அடையாளமாக இருப்பது இந்த மண்ணினுடைய விளைச்சல்கள். என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. இந்த பூமியிலே கடவுள் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார் என்றால், இந்த மண்ணை, இந்த பூமியை நாம் நேசிக்க வேண்டும். எனவே நற்கருணையை நேசிக்கக்கூடியவர்கள், அன்பு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் இந்த இயற்கையை நேசிக்க வேண்டும். அந்த இயற்கையினுடைய செடிகள், கொடிகள், மரங்கள் அனைத்திலும் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த இயற்கையை நேசிப்பதற்கு பதிலாக இந்த இயற்கையை நாம் அழிக்கின்ற பொழுது இந்த நற்கருணை ஆண்டவருக்கு எதிராக செல்லுகிறோம். நம்மை சுற்றி
இருக்கின்ற நிலைகளை ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது எவ்வளவு சுகாதாரமற்ற நிலை இருக்கிறது. சுற்றுப்புற சீர்கேடு, மரங்களை அழிப்பது, இன்னும் பல்வேறு நிலைகளிலே புகை ஒளி மாசுகளை எழுப்புவது, ஆங்காங்கே குப்பைகளை கொட்டுவது. நம் தெய்வம் படைத்த பூமி அழகானது, இயற்கையானது. இதை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நற்கருணையை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த மண்ணின் விளைச்சலான இந்த அப்பமும் ரசமும் இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்கப்படுவது போல நீங்களும் நானும் இந்த இயற்கையை, இந்த பூமியை வளர்க்க நற்கருணை ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக, இந்த கோதுமையும் அப்பமும் மண்ணின் விளைச்சல் மட்டுமல்ல, நிலத்தின் விளைவும் உழைப்பின் பயனுமாக. அது உழைத்ததால் கிடைத்த விளைச்சல். இந்த உழைப்பு என்பது இறைவன் கொடுத்திருக்கின்ற மாபெரும் கொடை. உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. நான் சோம்பேறியா இருந்துகிட்டு நான் நற்கருணை ஆண்டவற்றை எல்லாம் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு நான் உழைக்காமல் இருந்தால் அந்த நற்கருணை ஆண்டவரை நான் அவமதிக்கிறேன். கடவுள் எனக்கு உடல் உள்ள ஆன்ம பலத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த உழைப்பை பாருங்கள், எவ்வளவு வேறுபாடு. அலுவலகத்தில் போய் அமைதியா உட்கார்ந்து அவங்க வாட்டுக்கு வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு மிக உயர்ந்த ஊதியம். நாள் முழுவதும் வயலிலே, சாலையிலே, தெருக்களிலே, பல்வேறு நிலைகளிலே உடல் உழைப்பை செலுத்துகின்றவர்களுக்கு உள்ள ஊதியம். உழைப்பின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஆனால் கடவுள் இந்த உலகை படைக்கின்ற பொழுது நீ உழைத்து உண்பாய் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் உழைப்பை போற்றுகிறார். இந்த நற்கருணை ஆண்டவராகிய ஆண்டவர் இயேசுவும் தச்சு தொழிலிலே ஈடுபட்டார். 30 ஆண்டுகளாக தன்னுடைய இறையாட்சி பணியை தொடங்குவதற்கு முன்பாக அவர் உழைக்கின்றார், தச்சு தொழில் செய்கின்றார், வேளாண் தொழிலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார். அவர் பயன்படுத்துகின்ற ஓமைகள் அனைத்தையும் பாருங்கள். கடல் சார்ந்த ஓமைகள், இயற்கை சார்ந்த ஓமைகள், வேளாண் சார்ந்த ஓமைகள். இப்படியாக ஆண்டவர் இயேசு உழைப்பை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நற்கருணையை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உழைப்பை போற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும், உழைப்பை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே நற்கருணை ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பு என்பது நாம் அனைவரும் உழைத்து உண்ண வேண்டும். எங்கு பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம், உழைக்க மனமில்லாதவர்கள் சோம்பேறிகளாக வாழுகின்ற நிலை. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது நம்மை யோசித்து பார்ப்போம், எந்த அளவிற்கு நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த நற்கருணை உணவு என்பது உறவின் விருந்து, உயிரின் உணவு. நாம் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த உணவு என்பது நம்முடைய உயிருக்கு ஆற்றல் தருகிறது, சக்தி தருகிறது. எல்லோரும் சேர்ந்து வருகிறோம். அப்பொழுது நாம் சேர்ந்து வருகின்ற பொழுது இந்த உணவை உட்கொள்ளுகிறோம் என்றால் இந்த உணவுதான் நம்முடைய உயிரை வாழ வைக்கிறது. தொடக்க காலத்திலே கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வருகிற பொழுது வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து கொண்டார்கள். எனவே இது சாதாரண ஒரு உணவு மட்டுமல்ல, நம்மை ஒரு பகிர்வுக்கு இட்டு செல்லுகின்ற, நம்முடைய வாழ்க்கையை பகிர்வுக்கு தூண்டுகின்ற ஒரு உணவு.
எப்படிப்பட்ட ஒரு பகிர்வு? சமூக பொருளாதார நிலையிலே எல்லோரும் சமமாக வாழ்வதற்கான ஒரு உணவு பகிர்வு. எத்தனை பேர் பசியால் வாழ்கிறார்கள், எத்தனை பேர் பட்டினியால் வாழ்கிறார்கள். நம்முடைய கண்களுக்கு முன்பாக, நம்முடைய வீடுகளுக்கு முன்பாக நாம் பயணம் செய்கின்ற பொழுது, நம்மை சுற்றி வாழுகின்ற சகோதர சகோதரிகளை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் பசியாயிருந்தேன், நீ எனக்கு உணவு கொடுத்தாயா? நான் தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாயா? நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாயா? ஆக இது உயிரின் உணவு. நற்கருணை ஆண்டவரை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களிடம் இருப்பதை பகிர்வதற்கான ஒரு அழைப்பு. எனவே பல்வேறு பசிகளிலே இருக்கிறார்கள் மனிதர்கள். அன்பு பசி, அறிவு பசி, ஆன்மீக பசி. இப்படி பசியோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவர் பட்டினியால் வாடுகின்றவர்களை, பசியால் வாடுகின்றவர்களை நேசிக்கின்றவர்களாக வாழ அழைப்பு கொடுக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவரை நான் ஆராதித்து விட்டு வணங்கிவிட்டு என் கண் முன்னால் பார்க்கின்ற ஏழை எளிய சகோதரிக்கு நான் உதவி செய்யாவிட்டால், ஒருவேளை உணவு கொடுக்க நான் இல்லை என்றால், இந்த நற்கருணை ஆண்டவருக்கு எதிராக என்னுடைய வாழ்க்கை செல்லுகிறது என்ற அர்த்தம். உண்மையான பகிர்வு சமூகமாக வாழ்வதற்கு இந்த நற்கருணை ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைய காலையில் உள்ள வாசகத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். அப்படி என்றால் அந்த அப்பங்களையும் மீனையும் பகிர்ந்து கொடுத்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார். எனவே திருப்பலியில் நடப்பதும் அதுதான். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவருடைய திருவுடலாக திரு இரத்தமாக பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு நற்கருணை சமூகமும் பகிர்ந்து கொள்ளுகின்ற சமூகமாக மாறுவதற்கு கடவுள் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இரண்டாவதாக, இது உறவின் விருந்து. எங்கு உணவு பரிமாறப்படுகிறதோ, எங்கு உணவு பகிர்ந்து கொள்ளப்படுகிறதோ, அங்கே உறவு வருகிறது. அன்புமிக்கவர்களே, எத்தனை விருந்துகளில் இங்கிருப்பவர்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள்? திருமண விருந்து, முதல் நற்கருணை விருந்து, புது வீடு புகுகின்ற பொழுது வருகின்ற விருந்து, இப்படியாக நண்பர்கள் குடும்பமாக இணைந்து இந்த விருந்தை சுவைத்து மகிழ்கின்ற பொழுது அங்கே உறவு வருகிறது. எனவே உணவுக்கும் இந்த உறவுக்கும் தொடர்பு இருக்கிறது. எனவே நற்கருணை ஆண்டவரை சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாக உறவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். திருமுழுக்கின் வழியாக நீங்களும் நானும் அந்த ஒரு அழைப்பை பெற்றுக்கொண்டோம். அப்படி அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். நாம் சகோதர சகோதரிகளாக உண்மையிலேயே வாழ முடிகிறதா? இந்த உறவின் விருந்து என்பது ஆண்டவர் இயேசு கொண்டாடிய அந்த நற்கருணை விருந்து என்பது ஒரு தோழமை விருந்து. 12 சீடர்களோடு தன்னுடைய உணவிலே அந்த உணவை பகிர்ந்து கொள்கிறார். அப்படி பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அவர்கள் தோழமையாகவே வாழ அழைப்பு கொடுக்கிறார். எனவே நற்கருணையை உறவாக கொண்டாடுகின்ற ஒவ்வொரு சமூகமும் சுயநலம் மறந்து பிறநலம் பேண வேண்டும். சுயநலம் மறந்து பிறநலம் பேண வேண்டும். சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும். இன்னும் ஒருபடி மேலாக என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்ல காரியங்களில் கூடி வந்து ஒத்துழைக்கும் மனநிலையோடு வாழ வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல காரியங்களில் ஒன்று கூடி வந்து ஒத்துழைக்கும் மனநிலையில் செயல்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கு பணியாளர்
இந்த பங்கின் நலன் கருதி நற்கருணை சமூகமாக கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கு எத்தகைய ஒரு நல்ல செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்ப சொன்னீங்கல்ல, அதை செய்ய. அப்பொழுதுதான் இந்த நற்கருணை ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இல்லை என்றால் நான் ஏதோ வருகிறேன், ஆலயத்திற்கு வருகிறேன், அதோடு என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று அல்ல. இந்த பங்கின் நலன் கருதி பங்கினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நானா இந்த பங்கினுடைய பொது நலன் கருதி நல்ல மனநிலையோடு பிறநலம் கருதி பொதுநலம் கருதி இணைந்து வருகின்ற உறவு சமூகம்தான் இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. எனவே இந்த நற்கருணை உயிரின் உணவு, தோழமை விருந்து, உறவின் விருந்து. இந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை தியானித்து பார்ப்போம். மூன்றாவதாக இந்த நற்கருணை விருந்து ஒரு சகோதரத்துவ சமபந்தி. சகோதரத்துவ சமபந்தி. இங்க யாரு வேறுபாடு இருக்கா? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இங்கே நற்கருணை வாங்கிய பிறகு ஆலயத்திலே நீங்கள் நற்கருணை உட்கொள்ளுகிறீர்கள். இறை வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் யூதர் என்றோ அடிமை என்றோ உரோமை குடிமகன் என்றோ இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லோரும் ஆண்டவர் இயேசுவினுடைய திருவிருந்திலே பங்கெடுக்கின்ற நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள். எனவே அனைவருமே சமம், எந்த வேறுபாடும் கிடையாது. இதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பது என்ன? சாதி. உங்க உடம்புல இந்த கையில காயம்பட்ட உடனே அல்லது லேசா கீறி பாருங்க, ரத்தம் என்ன கலர்ல வருது? யாருக்காவது பச்சை ரத்தம் மஞ்சள் ரத்தம்லாம் வருதா? எப்படி கடவுள் அற்புதமாக படைத்திருக்கிறார். எல்லாரும் உழைக்கின்றீர்கள், உழைத்து விட்டு நீங்கள் அல்லது நடந்து விட்டு அந்த உடம்பிலே வருகின்ற வியர்வையை பாருங்கள். அந்த வியர்வையினுடைய சுவை தெரியுமா? என்னது? யாருக்காவது இனிக்குதா? சக்கரை நோயாளிக்கு வேணா இனிக்கலாம் நினைக்கிறேன். ஆக இந்த மானுட சாயலிலே இறைவன் தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறார். ஆக எங்கு இந்த சமூகம் இந்த வேறுபாட்டை கொண்டு வந்ததோ அப்பொழுதே இந்த நற்கருணையிலிருந்து பிளவுபடுகின்ற சமூகமாக மாறுகிறோம். சமபந்தியால் நாம் இருக்கிற பொழுது இந்த நற்கருணை ஆண்டவர் சமத்துவ சமூகமாக இருக்க அழைப்பு கொடுக்கிறார். ஊரிலே ஒற்றுமை இருக்கிறதா? அந்த ஒற்றுமையை பிளவுபடுத்துவது எது? அல்லது ஒரு பங்கை பிளவுபடுத்துவது எது? ஒரு குடும்பத்தை பிளவுபடுத்துவது எது? இந்திய நாட்டினுடைய சாபக்கேடாக இருக்கின்ற இந்த ஒன்றை, பொய்யான ஒன்றை உண்மையென நம்பி நாம் அதிலே குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறோம், அதிலே நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் கொடுக்கின்ற சவால் மணி, சாவுமணி என்பது இந்த சாதிக்கு சாவுமணி அடிப்போம், ஆண்டவருடைய சாயலை பெறுவோம், உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது மட்டும் அனைவரும் திருமுழுக்கினால் சமமானவர்கள் என்று சொல்லுகிற பொழுது, இந்த நற்கருணையை உட்கொண்டு நான் வெளியே சென்ற பிறகும் நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், அவ்வளவுதான். என்ற எந்த ஒரு வேறுபாடும் ஏற்றத்தாழ்வும் இருக்க முடியாது. அந்த ஒரு நிலையை நற்கருணை கொண்டாடுகின்ற அனைத்து சமூகமும் சமத்துவ சமூகம்தான், சமபந்தி சமூகம்தான். நாம் யோசிப்போம், எங்கே நிற்கிறோம்? எங்கு நம்முடைய வாழ்க்கையானது சென்று கொண்டிருக்கிறது? நான்காவதாக, இயேசு நம் நினைவு. இதை என் நினைவாக செய்யுங்கள். இது என் உடல், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது
உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். ஆக என் நினைவாக செய்கின்ற பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கொண்டாடிய அதே பாஸ்கா விருந்தை இன்று நீங்களும் நானும் நினைவாக கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு பலியிலும் அதை நினைவு கூறுகிறோம். அப்படி நினைவு கூறுகின்ற பொழுது வெறும் நினைவு மட்டுமல்ல, அது கனவாக மாறுகிறது. இயேசுவினுடைய கனவுகளை இங்கே சுமந்து செல்கிறோம். இயேசு என்ன சொன்னார்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக. இறைவனுடைய ஆட்சி இந்த உலகத்திலே கொண்டு வர வேண்டும். அதுதான் இயேசுவினுடைய லட்சியம். இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கமே அனைவரும் அன்பிலும் உண்மையிலும் நீதியிலும் வாழ வேண்டும். எல்லோரும் சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும். இந்த இறையாட்சி வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். எனவேதான் இந்த இறையாட்சி கொண்டு வருவதுதான் இயேசுவினுடைய மாபெரும் கனவு. இந்த கனவைத்தான் என்ன செய்கிறோம்? இப்ப இறை வார்த்தையா என்ன செய்கிறேன்? உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பங்கு தந்தையும் அந்த இறை வார்த்தையை தான் ஞாயிற்றுக்கிழமையிலே நாள்தோறும் அறிவித்து கொண்டே இருக்கிறார். இயேசுவினுடைய அந்த இறையாட்சி வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அன்பிய சமூகமாக வாழ வேண்டும். சிறு சிறு குழுக்களாக எப்படி தொடக்க கிறிஸ்தவர்கள் எங்கே கூடினாங்க? எங்கே கூடி வந்தாங்க? வீடுகளில் கூடி வந்தார்கள். இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு அன்பிய சமூகமாக, ஒரு கிறிஸ்தவ சமூகமாக அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இணைந்து இயேசு கொண்டு வந்த அந்த இறையாட்சியை நனவாக்க வேண்டும். இயேசு கொண்டு வந்த அந்த இறையாட்சியை நாம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களாம் பகிர வேண்டும். இறுதியாக இயேசுவினுடைய தியாக திருப்பலி. அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய அன்பையும் தியாகத்தையும் கொண்டாடுகிறோம். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. புனித வெள்ளி என்று பாடுகிறோம். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தா இயேசுவின் அன்பை. இயேசுவினுடைய அன்பும் தியாகமும் விலை மதிப்பில்லாதது. இந்த அன்பினாலும் தியாகத்தினாலும் ஈர்க்கப்பட்டவர்கள்தான் இயேசுவினுடைய பணியை செய்யக்கூடிய அருள் பணியாளர்களும் அருட்சகோதரிகளும். ஏன் இந்த இயேசுவை பின்பற்றி வர வேண்டும்? நீங்கள் ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும்? இயேசுவினுடைய அன்பையும் தியாகத்தையும் வாழ்ந்து காட்டுவதற்காக மட்டுமே. இந்த கல்வாரி பலியை இங்கே கொண்டாடுவதற்கு எதற்கு? அந்த அன்பை தியாகத்தை நினைவு கூர்ந்து அதுபோல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். இங்கு நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டு திருப்பலியானது வாழ்க்கை திருப்பலியாக மாற வேண்டும். இங்கே கொண்டாடுகின்ற இந்த திருப்பலியானது அன்றாட வாழ்விலே நடைபெறுகின்ற திருப்பலியாக மாற வேண்டும். சமூகத்திலே நடைபெறுகின்ற திருப்பலியாக மாற வேண்டும். எனவே இந்த நற்கருணை ஆண்டவர் கொடுக்கின்ற மாபெரும் அழைப்பு கல்வாரி அன்பு, கல்வாரி தியாகம். பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இந்த நற்கருணை ஆண்டவர் உயிர் பலியை விரும்புகிறாரா? உயிர் பலியை விரும்புகிறாரா? எது? கோழி அடிக்கிறிய அல்லது ஆட்டை வெட்டுறிய? கடவுளுக்கு நீங்க நேர்த்தி செய்யணும் சொல்றீங்க. ஆனா விவிலியத்துல எந்த இடத்துலையுமே கடவுள் இப்படி உயிர் பலி செலுத்தி எருசலேம் ஆலயத்தில் வழிபட்டதாக விவிலியத்திலே இல்லை. நான் பங்கு தந்தையிட்டையும் கேட்டேன், அப்படி எது இருக்கானே? உயிர் பலி என்பதே இல்லை. இயேசு ஒரே ஒரு முறை தன்னுடைய உயிரையே கொடுத்து விட்டார், தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி விட்டார். அப்படி என்றால் நீங்களும் நானும் அவருக்காக வாழ்வதுதான் அந்த தியாகம்.
வேறு எந்த உயிர் பலியும் அவர் கேட்கவில்லை. இந்த கல்வாரி அன்பை, கல்வாரி தியாகத்தை எந்த அளவிற்கு நீங்கள் வாழ விரும்புகிறீர்களோ அந்த அளவிற்கு இயேசுனுடைய அந்த தியாக பலி அர்த்தமுள்ளதாக மாறுகிறது, பொருள் உள்ளதாக மாறுகிறது. நீங்கள் குடும்பத்தின் நலனுக்காக வருந்தி உழைக்கின்ற பொழுது அதனால் வருகின்ற துன்பங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களே, அதுதான் தியாகம். உங்கள் பிள்ளைகளுக்காக அந்த பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், நல்ல மதிப்பீடுகளோடு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் செய்கின்ற உங்களுடைய உழைப்பு தான் தியாகம். இந்த ஊர் நன்றாக இருக்க வேண்டும், இந்த பங்கு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உழைக்கிறீர்களே, அதனால் வருகின்ற விமர்சனங்களை, அதனால் வருகின்ற எதிர்ப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களே, அதுதான் தியாகம். மற்றவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இரத்தத்தை கொடுத்தீர்கள் என்றால் அதுதான் தியாகம். அதுதான் இந்த நற்கருணை ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து விரும்புகின்றார். இந்த உயிருள்ள ஆண்டவரிடம் சற்று நேரம் ஒப்பு கொடுங்கள். கண்களை மூடுவோம், கரங்களை குவித்து, இயேசுவே, எனக்காக இந்த வீதிகளிலே உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்தை எனக்கு வெளிப்படுத்துவதற்காக எம்மாவூஸ் சீடர்களோடு பயணம் செய்தது போல என்னோடு பேசிய நற்கருணை ஆண்டவரே, அந்த எம்மாவூஸ் சீடருடைய கண்களானது அந்த அப்பத்தை பிட்ட பொழுது நம்பிக்கை கண்களாக மாறியது. இதோ உயிருள்ள ஆண்டவரை இந்த நற்கருணை பிரசன்னத்திலும் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் நாங்கள் மீண்டும் நம்பிக்கையினுடைய துணை கொண்டு அதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும் இயேசுவே. எங்களுடைய மனித பலவீனங்களால், மனித குறைபாடுகளால், சுயநலத்தால், பொறாமையால், போட்டி மனப்பான்மையால், ஆணவத்தால், எங்களுடைய பலவீனங்கள் குற்றங்களால் உம்மை விட்டு விலகி நிற்கிறோம். இந்த உலகப் போக்கிலே சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நற்கருணை விருந்தானது உண்மையான அந்த நிலத்தின் விளைச்சலும் உழைப்பின் பயனும் என்பதை உணர்ந்து இயற்கையை நேசிக்க மறந்திருக்கிறோம், மறுத்திருக்கிறோம். எங்களை மன்னியும் இயேசுவே. உழைப்பை பெரிதாக மதிக்காமல் சோம்பேறிகளாக வாழ்ந்திருக்கிறோம். எங்களை மீண்டுமாக உம்முடைய இரக்கத்தால் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நற்கருணை உணவு என்பது உயிர் தருகின்ற உண்மையான அந்த உணவு, அது உறவினுடைய விருந்து என்பதை நாங்கள் பல நேரங்களிலே உணரத் தவறியிருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் நற்கருணை ஆண்டவரை, மீண்டுமாக உம்முடைய இரக்கத்தை நாடி வந்திருக்கிறோம். எவராவது என்னுடைய உடலை, இரத்தத்தை தகுதியற்ற நிலையில் உண்டால் அவர் என்னுடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். பல நேரங்களிலே சுயநலத்தோடும், பகிர்வு இல்லாத மனநிலையோடும், பாவத்தோடும், தகுதியற்ற நிலையிலே உம்முடைய உறவு விருந்திலே, திருவிருந்திலே, சமபந்தி விருந்திலே நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம். எங்களை மன்னியும் இயேசுவே. தூய ஆவியின் துணை கொண்டு எங்களை மாற்றும் இயேசுவே. இன்னும் நாங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டிய நிலை என்பது உம்முடைய இறையாட்சி கனவு. இதைத்தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நினைவாக கொண்டாடுகிறோம். அந்த இறையாட்சி கனவுக்கு நாங்கள் அனைவரும் சொந்தக்காரர்கள். ஒவ்வொரு பலியும் உம்முடைய தியாக திருப்பலி, அன்பின் பலி, தியாகத்தின் பலி. நீர் எங்களிடம் உயிர் பலியை விரும்பவில்லை, மாறாக வாழ்க்கை பலியை விரும்புகின்றேன். அந்த வாழ்க்கைக்கான தியாகத்தை ஒப்புக்கொடுக்க அழைத்திருக்கிறே. எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய ஊருக்காக, எங்களுடைய பங்கின் நலனுக்காக, பொதுநலத்தோடும் பிறநலத்தோடும் நாங்கள் உழைக்கின்ற
நற்கருணையை நேசிக்கின்ற மனிதர்களாக மாள தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் நற்கருணை ஆண்டவரே என்று நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். முழந்தாள் படியிட்டு ஒரு சில மணித்துளிகள் நற்கருணையை உற்று நோக்கி, உயிருள்ள தெய்வம் நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கவலை, கண்ணீர் அனைத்தையும் துடைக்கின்றார். நலமான வாழ்வு தரக்கூடிய வாழ்வு தரும் இறைவன் இவரே என்று இந்த நற்கருணை ஆண்டவரை ஒரு சில மணித்துளிகள் உற்று நோக்கி, ஒரு நண்பனாக, தாயாக, தந்தையாக அவரிடம் நம்முடைய கண்ணீர், கவலைகளை ஒப்படைப்போம். நற்கருணை ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் நலமாக தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் இணைந்து மாண்புயர் கீதத்தை சேர்ந்து பாடுவோம். வரும் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மூவொரு இறைவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இதுவேதான் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தமாய் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாய் இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுடைய உடல் மனநோய்களிலிருந்து விடுதலை பெற நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரை பெறுகின்ற பொழுது, இயேசுவே உம்மை நம்புகிறேன், என்னை குணமாக்கும். இயேசுவே உம்மை நம்புகிறேன், என்னை சுகப்படுத்தும், மீண்டும் உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அந்த ஆண்டவருடைய ஆசிரை பெறுவோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, அப்படியே அமர்வோம். இறுதி பாடல் அன்னையின் பாடல் இருக்கின்றது. அனைவரும் அமர்வோம். இந்த அருமையான நவநாள் திருப்பலி மற்றும் திவ்ய நற்கருணை பவனியில் பங்கேற்ற உங்கள் அனைவரையும் மனதார நன்றி சொல்கின்றேன். இந்த அருமையான நாளில் நமக்காக ஜெபித்து திருப்பலி நிறைவேற்றி இருப்பவர் அருள் பணியாளர் அம்புரோஸ். தற்பொழுது கமுதியில் பங்கு பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். உண்மையிலே அடித்தட்டு மக்கள் மீது அதிக ஆர்வம் கொண்டவர் மட்டுமல்ல, அவர்களை கட்டி எழுப்ப வேண்டும், அவர்கள் உரிமைக்காக பாடுபடக்கூடிய ஒரு அற்புதமான அருள் பணியாளர். நற்கருணையில் வாழ்கின்றார் என்ற தலைப்பிலே இறைவன் இந்த நற்கருணையில் நிலத்திலே, இயற்கையிலே மற்றும் நமது உழைப்பிலே, நினைவிலே, சகோதரத்துவத்திலே, சமபந்தியிலே, இன்னும் உறவிலே, இப்படி பல நிலைகளில் இவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு உரு கொடுக்க நம்மையும் அழைத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் அவரை அழைத்த பொழுது மனமுவந்து ஏற்றுக்கொண்டு நமக்காக ஜெபித்து மறையுரை வழங்கிய அருள் பணியாளர் அவர்களுக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். இளையான்குடி நகர்வாழ் மக்கள் சார்பாக திருவாளர் ஜெயப்பிரகாசம் அவர்கள் பொன் துகில் அறிவித்து அவர்களுக்கு நமது நன்றியை வெளிப்படுத்துவார். இனிமையான தம்பியும் கூட. ஏனென்றால் சோர்வுகள் தளர்வுகள் வருகின்ற பொழுதெல்லாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல ஒரு ஆன்மான்னு சொல்லலாம். ஆகவே அன்பு அழைப்பை ஏற்று வந்த அவருக்கு தனிப்பட்ட முறையில் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் உண்மையிலே நமக்காக இந்த நிகழ்வுகளை திறம்பட செய்து தந்திருப்பவர்கள் அன்னாள் அருள் சகோதரிகள். நமது பங்கிலே எந்த கிராமமாக இருக்கலாம், எந்த நிகழ்வாக இருந்தாலும் பங்குச்சாமியார் சொல்லித்த செய்யணும் அப்படின்னு கிடையாது. மனம் உவந்து அவர்களாகவே ஒவ்வொரு நிகழ்வையும் நல்ல முறையில் தயாரித்து ஏற்பாடு செய்யக்கூடிய நல்ல இதயத்தை கொண்டவர்கள். ஆகவே நாம் அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி நமது அன்னாள் அருள் சகோதரிகளுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். இன்றைய நாளில் சிறப்பித்தவர்கள் நமது ரெக்ஸ் நகர் இறைமக்கள், பாத்திமா நகர், மாணிக்க வாசகர், பழைய கோவில் மற்றும் புதூர் இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் இணைந்து இவர்கள் வழிநடத்தி இருக்கின்றார்கள், சிறப்பித்து இருக்கின்றார்கள். ஆகவே கடவுள் இவர்களை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். குறிப்பாக நற்கருணை பவனி வருவதற்கு அந்த பாலியை சிறப்பு செய்த குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக நன்றி சொல்ல வேண்டியது
கிளை கிராமத்தில் உள்ளவர்கள். நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு கூட்டம். அதனால் இளையாங்குடி நகர்வாழ் மக்கள் சார்பாக கிராமத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளத்திற்கும் நம்ம இளையாங்குடியில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு மனதார கரவொலி எழுப்பி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி கொள்வோம். இறுதி பாடல் முடிந்தவுடன் நேற்று நாளைய திருப்பலிக்காக ஆரத்தி எடுப்பதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. ஒரு சில பணிக்குழுக்கள் ஒரு சில பகுதிகளில் இருந்து நபர்கள் வரவில்லை. அவர்களும் வந்து கலந்து கொண்டு அந்த பயிற்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். ஆகவே முடிந்த உடனே 5 நிமிடத்தில் உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். ஆகவே அதில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, மிகச் சிறப்பாக இந்த நகரிலே நடைபெறக்கூடிய ஒன்று தேர்ப்பவனி. மெட்ராஸில் ஒரு வயசான சாமியார், 85 வயசு சாமியார், அவர் தெற்கே கீரனூர். அவர் சொல்லுவார், இளையாங்குடியில் ஃபேமஸ்னால் எல்லா கிராமமும் சேர்ந்து பழைய கோயிலேருந்து இங்கே கொண்டு வர இது தேர்ப்பவனி தான் சொல்லுவாங்க. ஆகவே தயவு செய்து நாளை நடக்கக்கூடிய தேர்ப்பவனியானது எல்லார் கையிலையும் ஜெபமாலை இருக்கணும். சாரு ஜெபமாலை சொல்லையில் நம்ம ஜெபமாலையை உறக்க சொல்லணும். அதுதான் முக்கியம். வெற்றி தரும் ஜெபமாலை. எப்பெல்லாம் திருத்தந்தை அவர்கள் தேவைகள் ஏற்படுகின்றதோ, அமைதி ஏற்பட வேண்டுமோ, அப்போ எல்லாம் அவர் எங்கே கூப்பிடுவார்னா வத்திக்கான் சதுக்கத்தில் ஜெபமாலை சொல்லுவார். அவர் இருந்து ஜெபமாலை சொல்லுவார். வேறு எதையும் செய்ய மாட்டார். ப்ரேயர் சர்வீஸ்லாம் கிடையாது, ஜெபமாலை மட்டும்தான். ஆகவே வருகின்ற பொழுது யாரும் யாரிடம் பேசாமல் இன்று வந்தது போல பக்தியாக, அது இந்த பேண்டு ஷர்ட்லாம் நம்ம வழக்கமாகி போச்சு. அது பாட்டுக்கு அடிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கு வேடிக்கை பார்க்க வேணாம். நம்ம வேடிக்கையின் மக்கள் அல்ல, மாறாக கிறிஸ்தவ மக்கள். நன்றாக ஜெபமாலை ஜெபித்து நம்முடைய பக்தி அடுத்தவர்களை மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக மாற்றி கொடுக்க இறைமக்களாகிய உங்களையும் இந்த பவனியை நல்ல முறையில் வழிநடத்த பெரியவர்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், பங்கு பேரவை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைவர்களையும் இதில் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சின்ன பிள்ளையெல்லாம் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆகவே திருப்பலி தேர்ப்பவனை முடிந்தவுடன் திருப்பலி இங்கு நடைபெறும். திருப்பலி இறுதி ஆசீர்வாதத்தில் கடைசி வரை பங்கேற்று மனமகிழ்ச்சியோடு செல்ல அன்போடு அழைக்கின்றேன். எல்லோரும் தவறாமல் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். அதேபோல நாளை காலை சரியாக 9 மணிக்கு புது நன்மை முதல் விருந்து பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வகுப்புகளும் ஒப்புரவு அருள் சாதனமும் வழங்கப்படும். அவர்களோடு இணைந்து அவர்களுடைய பெற்றோர்கள், ஞான தாய் தந்தையர் ஒப்புரவு அருள் அடையாளம் பெறுவது நலமாக இருக்கும். திருச்சபை விரும்புவது அதுதான். கிடாவெட்டி விருந்து வைக்கணுங்கிறது கிடையாது. முதல்ல நல்ல மனநிலையோடு தயாரிப்போடு ஒப்புரவு அருள் சாதனம் பெற்று அதில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் இறுதி பாடலுக்காக எழுந்து நிற்போம். இறுதி பாடல் பாடுகின்ற பொழுது நமது மீது தூய தண்ணீரானது தெளிக்கப்படும். மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று வந்த புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று வந்த புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம்.
நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீர் எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீர் எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் முந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. அவரது அரசு வருக. மரியே போற்றி. மரியே வாழ்க.